எல்லோரும் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார்கள். அதிலே குறிப்பாக நம்முடைய திரு வேணு சீனிவாசன் அவர்கள் பேசுகிற போது 5 வருஷத்துல சாதிக்க வேண்டியதை இந்த 5-6 மாசத்துல சாதிச்சிருக்கக்கூடிய அரசாக பெருமையோடு அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆட்சிக்கு வந்தது முதல் இந்த அரசு பல்வேறு சவால்களை எதிர்கொண்டது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அவரே சொன்னார், முதலில் கொரோனா, அதை எதிர்கொண்டு இன்னும் முழுமையாக கூட வெற்றி பெறல, ஆனால் ஓரளவுக்கு வெற்றி கொண்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து இப்பொழுது மழை, அதனால் ஏற்படக்கூடிய வெள்ளம், ஆக இயற்கை சூழலை எதிர்கொள்ளக்கூடிய நிலை இந்த அரசுக்கு இருக்கு. அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் துரிதமாக துல்லியமான நடவடிக்கைகள் மூலமாக தமிழக அரசு எதிர்கொண்ட காரணத்தால் தான் அதிலே ஓரளவுக்கு நாம் வெற்றி பெற முடிந்திருக்கிறது. மக்களை காக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களும் செயல்பட்டால்தான் இந்த வெற்றி உறுதி செய்யப்படும், நிச்சயமாக ஆனதாக அமைந்திட முடியும். இக்கூட்டத்தின் வாயிலாக முன்கள பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிய வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சுவர் இருந்தால்தான் சித்திரம் என்பதை போல மக்கள் இல்லாமல் அரசோ ஆட்சியோ இயங்கிட முடியாது. அந்த மக்களை காப்பதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய மகத்தான பணி. அதில் இந்த அரசு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கு. அடுத்தடுத்ததாக ஒவ்வொரு துறைக்கும் தேவையான திட்டங்களை தீட்டி அதற்காக பல செயல் வடிவங்கள், ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக இந்த நிகழ்ச்சியில நான் இப்பொழுது கலந்து கொண்டிருக்கிறேன். இத்தகைய சோதனையான காலத்திலும் கூட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏராளமான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. கடந்த 5 மாசத்துல இது 3வது முதலீட்டாளர்கள் மாநாடு. ஆனா இந்த மாநாட்டு என்ன வித்தியாசம்னா, ஒப்பந்தம் கையெழுத்து போடக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு மீது இத்தகைய நம்பிக்கை வச்சு அனைத்து தொழிலதிபர்களும் தொழில் நிறுவனங்களும் இன்றைக்கு முன்வந்திருப்பது உள்ளபடியே பாராட்டுக்குறி கொண்டு, அதற்காக முதலில் தமிழக அரசின் சார்பில் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மே மாதத்தில் ஆட்சிக்கு வந்தோம். ஜூலை மாதத்தில் ஒரு முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தணும். செப்டம்பர் மாதத்தில் ஒரு ஏற்றுமதியாளர்கள் மாநாட்டை நடத்தணும். இதோ நவம்பர் அடுத்த முதலீட்டாளர் மாநாட்டுக்கு வந்திருக்கிறேன். 2 மாதங்களுக்கு ஒரு மாநாடு நடந்திருக்கு. இதே வேகத்தில் போனால் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடத்தில் பெறும் என்று யாரும் சந்தேகப்பட அவசியம், நிச்சயமாக பெறுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. நான் பல நேரங்களில் பல நிகழ்ச்சிகளில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். பல மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் ஒப்பிட்டு ஒரு கணக்கீடு எடுத்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. அதுல இன்றைக்கு நம்பர் 1 முதலமைச்சராக என் பெயரை அறிவிச்சிருக்கிறாங்க. இது எனக்கு கிடைச்ச பெருமை மட்டும் இல்ல, எங்களுடைய அமைச்சரவைக்கு கிடைச்ச பெருமை மட்டுமல்ல, இந்த அரசுக்கு கிடைத்த பெருமை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாகத்தான் நான் கருதுகிறேன். இதை பற்றி நான் குறிப்பிட்டு நேற்றைக்கு கூட கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில பேசுகிற போது சொன்னேன். திருப்பூர்ல நடந்த அரசு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசுகிற போது நான் சொன்னேன், என் பெயரை சொல்லி நம்பர் 1 சீஃப் மினிஸ்டர் சொல்வதை விட நம்பர் 1 தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய நிலையை உருவாக்குவதுதான் என்னுடைய லட்சியம் என்று நான் குறிப்பிட்டு சொன்னேன். அதை நோக்கித்தான் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறோம். இன்று மட்டும் 35,208 கோடி ரூபாய் முதலீடு, மற்ற 76,795 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற வகையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பரவலான வளர்ச்சியை பார்ப்போற்றும் வளர்ச்சி என்று நான் கூறியிருந்தேன். அதற்கேற்ப 22 மாவட்டங்களில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது.
இதனால் அனைத்து மாவட்ட இளைஞர்களுக்கும் அவர்களது ஊர்களுக்கு அருகிலேயே வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. தொழில் நிறுவனங்கள் நம் மாநிலத்தில் முதலீடு செய்வதற்கு நிலம், கையிருப்பு மிகப்பெரிய பங்காற்றுகிறது. அண்மையில் வெளிவந்த ஒன்றிய அரசினுடைய மாநிலங்களுக்கான IPRS இண்டஸ்ட்ரியல் பார்க் ரேட்டிங் சிஸ்டம் தரவரிசையில தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாக அறிவிச்சிருக்கு. இது நமக்கெல்லாம் பெருமை. நாம் ஒரு $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற லட்சிய இலக்கு அடைவது வெகு தொலைவிலே இல்லை என்ற நம்பிக்கையை எல்லோருக்கும் அளிச்சுக்கிட்டு இருக்கு. 2021-2022 ஆண்டு நிதி ஆண்டிற்கான திருத்த வரவு செலவு திட்ட உரையில தமிழ்நாட்டில் நிதிநுட்ப நகரம், அதாவது பின்டெக் சிட்டி அமையப்பெறும் என்று நான் அறிவிச்சிருந்தோம். 2025 ஆண்டிற்குள் தமிழ்நாட்டை நிதிநுட்ப நிறுவனங்களின் உலக மையமாக மாறும் உடைய வகையில் இன்று நான் தமிழ்நாடு நிதிநுட்ப கொள்கை, தமிழ்நாடு பின்டெக் பாலிசி 2021 என்ற சிறப்பு கொள்கையை வெளியிட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் நிதிநுட்ப நிறுவனங்களுக்காக 10 லட்சம் சதுர அடியில பணியிடம் உள்ள நிதிநுட்ப நகரம் பின்டெக் சிட்டி ஒன்று உருவாக்கப்படும். அந்நிறுவனங்களோடு இணைந்து பணியாற்றி மேம்பட்ட சேவைகளை வழங்கக்கூடிய வகையில தொழில்துறை வழிகாட்டி நிறுவனத்திலே பிரயோஜக நிதிநுட்ப பிரிவு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. 2000 ஆண்டு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் சென்னையில் டைடல் பார்க் திறந்து வைக்கப்பட்டுச்சு. இந்நிறுவனம் தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக அது அமைஞ்சது. இதனை அடுத்த கட்டத்திற்கு முன்னெடுத்து செல்லக்கூடிய வகையில தமிழ்நாட்டின் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட நகரங்களில் நியோ டைடல் பார்க்குகள் அமைக்கப்படும். நமது நாட்டில் வார்ப்பு தொழிலில் கோவை மாவட்டம் முன்னிலை வகித்து வரக்கூடிய நிலையில நவீன தொழில்நுட்பங்களை இந்த தொழிற்சாலைகளுக்கு அளித்து வரக்கூடிய வகையில் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைக்கப்படும். 50,000 பேருக்கு கோவைகளை வேலை வாய்ப்பு அளித்து வரும் நகை தொழிலை மேலும் மேம்படுத்திட சிறுநகை தொழில் குழுமங்கள் அரசின் மானிய உதவியோடு வழங்கப்படும். அது விரைவில் நிறுவப்படும். பொள்ளாச்சி வட்டத்தில் 21 கோடி ரூபாய் செலவில் தென்னை நார் பதப்படுத்தும் தொழிலுக்கான குழுமம் அமைக்கப்படும். தொழில்துறையினுடைய மிக முக்கியமான தூண் என்றால் அது கோவை மாவட்டம் தான். அது யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. அதை மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் சென்னைக்கு அடுத்ததாக கோவையில் இந்த மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், பம்ப் சிட்டி ஆஃப் இந்தியா என பல்வேறு பெருமைகளையும் கொண்டிருக்கக்கூடிய கோவையில் இந்த மாநாடு நடைபெறுவது மிக பொருத்தமாக அமைந்திருக்கிறது. ஒரு தொழிலுக்கு முக்கியத்துவம் என்று இல்லாமல் பல்வேறு தொழில்கள் மையமாக இந்த கோவை அமைந்திருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா நெசவாலைகள், பின்னலாடைகள், கோழி பண்ணைகள், தென்னை வார்ப்பு, வேளாண்மை, சிறுதொழில்கள், குறுதொழில்கள் என கோவையில தொடாத தொழில்களே இல்லை. அது மட்டும் தொட்டு துளங்காத தொழில்களும் இல்லை. ஆக இப்படி சொல்லத்தக்க பாராட்டத்தக்க மாவட்டமாக இந்த மாவட்டம் அமைந்திருக்கு. தமிழ்நாட்டினுடைய 2வது பெரிய நகரமாகவும் தென்னிந்தியாவில் 5வது பெரிய நகரமாகவும் இந்த கோவை இருக்கிறது. மாநிலத்தின் தொழில் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்திருப்பது கோவை மாவட்டமாகும். இத்தகைய புகழோடு நீங்கள் மனநிறைவு அடைந்து விடக்கூடாது என்று நான் சொல்வதற்காகவே நான் இங்கு வந்திருக்கிறேன். இன்னும் பல்வேறு தொழில்கள் இருக்கின்றன. அதிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வான்வெளி பாதுகாப்பு துறை தொடர்பான பொருட்கள் உற்பத்தியில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் தொடர்பான பொருட்களின் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக நமது மாநிலத்தில் கோவையை ஒரு முனையமாக வச்சு வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் பெருவழி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த துறையில் அடுத்த 10 ஆண்டுகளில் $10 பில்லியன் அளவுக்கு முதலீடுகள் மற்றும் 1 லட்சம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்திடும் உடைய வகையில் இந்த துறையில உலக அளவில் வலுப்பெறும் முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருகிறது.
L&T, LMW, TVS போன்ற பெரிய நிறுவனங்கள் இத்துறையில் தங்களுடைய முதலீடுகளை மேற்கொண்டிருக்கிறது. விமானம் மற்றும் வானூர்தி உதிரி பாகங்கள் உற்பத்திக்காக கோவையிலே ஒரு தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்று வரவு செலவு திட்ட அறிக்கையை நான் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறேன். அதன் தொடர்ச்சியாக சூலூரில் ஒரு தொழிற்பேட்டை பூங்கா அமைக்கப்பட இருக்கிறது. இதனை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். பின்னல் அடைகள் ஜவுளி தொழில்களும் நவீனப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உலக அளவில் நாம் ஏற்றுமதி செஞ்சாலும் நமக்கு மற்ற நாடுகளின் போட்டியும் அதிகம் இருக்கிறது. அந்த போட்டியை வெல்லக்கூடிய சக்தி கொண்டதாக நம்முடைய தயாரிப்புகள் இருந்திட வேண்டும். தொழில்நுட்ப ஜவுளிகள், மருத்துவ ஜவுளிகள், தொழிலங்களுக்கான ஜவுளிகள், விளையாட்டுத் துறைகளுக்கான ஜவுளிகள் என்று தரம் பிரித்து உற்பத்தி அதிகப்படுத்தவும் நவீனப்படுத்தவும் வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மின்னணுவியல் துறையில் சிறப்பு கவனம் செலுத்துவதற்கு அரசு திட்டமிட்டிருக்கு. இந்தியாவின் மொத்த மின்னணு பொருட்கள் உற்பத்தியில 25% பங்களித்திட இந்த அரசு உறுதி பூண்டிருக்கு. காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தை போல கோவையும் மின்னணுவியல் மற்றும் மின்னணு வன்பொருள் உற்பத்தியில் கவனம் செலுத்த வேண்டும். இது போன்ற துறைகளில் முதலீடுகளை மேற்கொண்டு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கோவை என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது இங்குள்ள மக்களுடைய விருந்தோம்பலும் புதுமையான கண்டுபிடிப்புகள் தான் நம்முடைய நினைவுக்கு வருது. உங்களுடைய கண்டுபிடிப்புகளான மோட்டார் பம்புகள், வெட் கிரைண்டர்கள் உலக நாடுகளை வேக்க வச்சிருக்கு. இதனை முன்னுதாரணமாக கொண்டு ஏழை எளிய மக்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில் மேலும் பல அரிய கண்டுபிடிப்புகளை நீங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும். இதன் மூலமாக தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை மேலும் மேலும் வளப்படுத்துங்கள். இங்கு வரைய புரிந்திருக்கக்கூடிய அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் இந்த துவக்க விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழா நடத்திட்ட அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய திட்டங்கள் அமோக வெற்றி பெற்றிட என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை வெகு சிறப்பாக நடத்திட காரணமாக இருந்த தொழில்துறை அதிகாரிகளுக்கும் இதில் பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய தொழில் அதிபர்களுக்கும் அத்தனை பேருக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.